ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 பிரியாணி இலை, 3 பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, அப்புறமேட்டா 4 கிராம்பு, மராட்டி முக்கு, கொஞ்சோண்டு சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இப்போ அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதுனால நான் உடனே தக்காளி போட்டுட்டேன், வெங்காயம் கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நம்ம வீட்லேயே இஞ்சி பூண்டு எப்படி செய்யலாங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அதை போய் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்ததாக உருளைக்கிழங்கும் இந்த முருங்கைக்காவும் இந்த குழம்புல சேர்த்து, இந்த மசாலாவில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு 3 மினிட்ஸ் வதக்குனா போதும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி ஒன்று சொன்னேன்ல, அதை அரைச்சி, இதை பார்த்திங்களா கொஞ்சம் நல்ல இதுவாக தான் அரைச்சிருக்கேன், கோஸாக அரைச்சிருக்கேன். இப்போ அதை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அதில் இப்போ சேர்த்து கொஞ்சம் இது நல்லா பச்சை வாசனை போகணும், இல்லைனா ரொம்ப குழம்புல ஒரு மாதிரி தக்காளி வெங்காயம் ஸ்மெல் வந்துடும் ஜாஸ்தியாக. அடுத்ததாக நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த குழம்புக்கு நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் இந்த சூட்லேயே இருந்தால் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் ஒரு 5 நிமிஷத்துலேயே. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல, இதுவே போதும். குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை ஒன்று சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள். சிக்கன்லேருந்தே அந்த தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாலும் குழம்பு ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்ப. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா ஊறி இருக்கும் அந்த மசாலாவில், ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன்லாம் வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். இதை இப்போ கடைசியாக சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற சூப்பரான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.